இந்தியா நியூசிலாந்து மோதிய முதல் ஓடிஐ போட்டியில் ரோஹித் சர்மா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காருங்க. இந்திய அணி கடைசி ஓவரில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி நியூசிலாந்து அணியை தோற்கடிச்சாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்தியா நியூசிலாந்து 3 ஒருநாள் போட்டி கொண்ட தொடர் மோதுறாங்க. ஸோ மிகப்பெரிய தொடர். ஏன்னா இதுக்கு முன்னாடி தொடர் பார்த்துருப்பீங்க. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா, அதில் இந்தியா அபார வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. T20லையும் சரி ஓடியிலையும் சரி மிகப்பெரிய ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அதில் ஒயிட் பாலில் பொறுத்தவரையும் இந்தியா அபார வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ரெட் பாலில் டெஸ்ட் போட்டியில் இந்தியா மிகப்பெரிய தோல்வி பதிவு பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து தொடரும் இந்தியா தோல்வி பதிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா எதிரான தொடர்லையும் இந்தியா டெஸ்ட்டில் தோற்றுருப்பாங்க. அதனால் டெஸ்ட் போட்டியில் கேப்டன்சி, அதாவது கேப்டன்சியும் சரி கோச்சும் சரி மாற்றலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்தியா நியூசிலாந்து முதல் ஒரு நாள் போட்டிங்க. இந்த ஒரு போட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா இப்போ நியூ இயர் முடிஞ்சு அடுத்து வெயிட் பண்ணுறதே இந்தியா நியூசிலாந்து தொடருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அதில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி விளையாட போகிறாங்க. அதுக்குண்டான ஸ்குவாட் அறிவிச்சாங்க. அதை குறித்து வீடியோவும் போட்டிருக்காங்க. பாருங்கள் யார் யார் ஸ்குவாடில் அறிவிக்கலாம், தேர்வு செய்யலாம் அப்படின்ட்டு இடம் இருக்குது அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. அது குறித்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்குவாடில் முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இப்போ முன்னாடியே போயிட்டாங்க. நியூசிலாந்து ஒரு மிகப்பெரிய டீம்னால கண்டிப்பாக வீழ்த்தியே ஆகணும். ஒரு மிகப்பெரிய ஒரு சீரீஸுங்க. ஏன்னா அந்த சீரீஸ் முடிஞ்ச கையோடு அடுத்து இந்திய உலகக்கோப்பை மாற போகிறாங்க இல்லையா. அதனால் இந்த தொடர் ஒரு முக்கியமான தொடர்னு சொல்லலாம். ஓடியும் சரி T20யும் சரி இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலுங்க. அதனால் இந்த ஒரு தொடருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த தொடருக்காக இந்தியாவோட டீம் ஏ அணி இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. வென்யூக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு நியூசிலாந்தோட டீம் ஏ கூட விளாண்டுறாங்கன்னு சொல்லலாம். அதில் ரோஹித் சர்மாவும் போயிருக்காருங்க. விஜய் ஹசாரே டிராஃபி முடிஞ்ச கையோடு இன்னும் முடியல, இருந்தாலும் 2 மேட்ச் ப்ளே பண்ணிட்டு போயிருக்காரு. விராட் கோலி இன்னொரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டு வருவார். ஆனால் ரோஹித் சர்மா முன்னாடியே போயிட்டாரு. ரோஹித் சர்மா தான் தலைமை பண்ணாருங்க. அதில் ரோஹித் சர்மா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காருங்க. முதல்ல டாஸை வெற்றி போட்ட இந்திய அணி முதல்ல பேட் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பேட்டிங் பிச்சுனால நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்ட்டு ரோஹித் சர்மா அறிவித்தார். அதை தொடர்ந்து இந்தியாவோட ஓப்பனிங்கில் ரோஹித் மற்றும் SSC ஜெய்ஸ்வால் களம் இறங்கியிருந்தாங்க. இதில் 2 பேரும் நாட் அவுட்டுங்க. 50 ஓவருமே 2 பேரும் ப்ளே பண்ணாங்க. அதில் அதிகபட்சம் ரோஹித் சர்மா 276 ரன் அடிச்சிருக்காரு. வெறும் 126 பந்தில் 276 ரன் அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். மிகப்பெரிய அடி அடிச்சு விட்டார். கூட ஜெய்ஸ்வால் கட்டையை போட்டு பொறுமையாக சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. நான் அதிரடியாக விளையாண்டது ரோஹித் சர்மா தாங்க. கடைசி ஓவரில் த்ரில்லாக இந்தியா வெற்றி பெற்றாச்சு. இந்தியா கடைசியாக 50 ஓவர் முடிவில் இந்தியா 487 ரன் அடித்தாங்க. 488 அடித்தா வெற்றி அப்படின்னு மாதிரி நியூசிலாந்து களம் இறங்கினாங்க. என்னங்க சொல்கிறது, தொடக்கத்தில் ரோஹித் சர்மா மற்றும் SSC ஜெய்ஸ்வால் நம்ம இந்திய அணிக்கு ப்ளே பண்ண மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ப்ளே பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் தொடக்கத்தில் என்னதான் ஸ்டார்ட் கிடைச்சாலும் கடைசி வரையும் கொண்டு போக முடியலைங்க. கடைசி வரையும் வந்தாங்க. அந்த கடைசி ஓவருக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்தியா அசால்ட்டாக பவுலிங்கை போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்தியா பதிவு பண்ணியிருப்பான்னு சொல்லலாம். முதல் பயிற்சி போட்டியில் 2வது பயிற்சி போட்டி காத்துட்ருங்க. ஏன்னா முதல் பயிற்சி போட்டியில் வெறித்தனமாக அந்த மேட்சை போயிருக்கு. கண்டிப்பாக அடுத்த பயிற்சி போட்டி ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி களம் இறங்குவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுறது. கேப்டன் பார்த்தீங்கன்னா விராட் கோலி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குங்க. இதுக்கு ஒன்றான ஸ்குவாட் நான் வீடியோ போட்டிருப்பேன். அதை குறித்து பாருங்கள். அந்த ஸ்குவாடில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே காத்திருக்கு. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா சுமன் கில்லுக்கு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. குறிப்பாக கேப்டன்சி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பிரச்சனை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கேப்டன்சி மீண்டும் சுமன் கில்லுக்கு தலைமை கொடுக்கலாமா, இல்லை KL ராகுலுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு. அதை குறித்தும் ஒரு டீட்டெயிலாக நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்லேயே நிற்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோ நிறையா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சைடில் இருக்கும். மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பயிற்சி போட்டியிலே ஒரு மிகப்பெரிய பயிற்சி போட்டி சம்பவத்தை செஞ்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி விஜய் ஹசாரே டிராஃபியில் முதல் போட்டி 155 ரன் அடிச்சிருப்பாருங்க. அடுத்த போட்டி டக் அவுட் ஆகியிருப்பார். இப்போ அந்த போட்டி முடிச்ச கையோடு பயிற்சி போட்டிக்கு போயிட்டார். இந்த பயிற்சி போட்டியில் எடுத்தோடனே ரோஹித் சர்மா டபுள் செஞ்சுரி போட்டிருக்காரு. ஜஸ்ட் மிஸ்ஸில் ட்ரிபிள் செஞ்சுரி மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த மேட்ச் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறத கருத்துக்களை போட்டுவிடுங்க.